ஹalleluya ஹalleluya. அண்டோரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற அத்தனை பேரையும் வரவேற்கின்றேன். கொஞ்சம் பேர் இருந்தாலும் இதில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அருமையான வசனம் பார்த்தோம். ஆவியானவர் இந்த இடத்துல நிறைவாய் நிரப்பி வந்திருக்கிற அனைவரையும் வல்லமையோடு அனுப்ப போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய இந்த நாளில இந்த இடத்துல ஆவியின் வல்லமை ஊற்றப்பட வேண்டும் என்றும் உடைய வார்த்தைகள் கேட்கிற அனைவரையும் நீர் விடலோடு நிரப்பி அனுப்ப வேண்டும் என்றும் மனிதர்கள் மன்றாடுகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட பாஸ்டர் நன்றி சொல்லுகின்றேன். ஏனென்றால் இங்கு 2வது முறையாக இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக ஒரு நன்றி. வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. முதலாவது என் தேவனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு நன்றி செலுத்துகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்னது போல பெந்தகோஸ்தே நாள், பெண்டிகஸ்டே என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த பெந்தகோஸ்து நாளில் அப்படி என்றால் கிறிஸ்துவ சபையின் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேல் ஊற்றின நாளாக கருதப்படுகிறது. பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பயந்து கொண்டிருந்த தன்னுடைய சீடர்களுக்கு அபிஷேகத்தை ஒரு நாள் அவர் வாக்குத்தத்தம் செய்த இந்த நாளில் நிறைவேற்றி கொடுத்த வார்த்தைகளை அனுப்பிய நாள். சொல்லப்போனால் இந்த உலகத்தை மாற்றிய ஆவிக்குரிய புரட்சியின் ஆரம்பம். ஹல்லேலூயா. உலகத்தை மாற்றக்கூடிய மாற்றின ஆவிக்குரிய புரட்சியின் ஆரம்பம் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு உயிர்த்தெழுந்த பின்பு சொல்லுகின்ற வார்த்தை, நான் உங்களை பரிசுத்த ஆவியினால நிரப்புவேன் என்று சொன்னார். ஆக அவர்கள் மேல் ஊதி, நம்ம கொஞ்சம் பேர் வந்திருந்தா நம்மளை கவனிக்கணும், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போ சீஷர்கள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே
அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த நேரத்தில் நாமும் கூட அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திலே இந்த இடங்களிலே ஊத்தி கொண்டு இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1 முதல் 4 வசனங்கள் மிக சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது வசனத்தை பார்க்கும் பொழுது வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. அப்போது அப்புறம் பார்க்கலாம். அப்போ ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படி என்றால் எந்த நாள்? பெந்தெகோஸ்தே நாள். அந்த நாளிலே அவர்கள் அனைவரும் எல்லாரையும் குறிக்கிறது. இப்போ நம்ம இந்த ஆலயத்துல வந்திருக்கின்றோம். இந்த பெந்தெகோஸ்தே நாளில நாம் அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஒரே ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் ஆவியானவர் நம் மீது ஊற்றப்படுவார். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் இருந்தார்கள் சொல்லப்படுகிற வார்த்தை அங்கு என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அப்படி என்றால் அவர்கள் ஒருமன ஆவியோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஒருமன ஆவியோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் ஓரிடத்தில் கூடி. நாம் வந்திருக்கிற இந்த ஆலயம் ஆண்டவர் நிரப்புகிற ஆலயமாக இருக்கிறபடியினால நாம் கூடியிருக்கிற அனைவரும் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது அந்த ஒருமனம் இருந்தால்தான் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் கேட்கப்பட்டு ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள். அப்போ முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது தனிமையில் இல்ல, நம்முடைய எண்ணம் தனியாக இருந்து ஜெபிப்பது இல்ல, கூடி ஒருமன ஆவியோடு அங்க ஜெபித்தார்கள். அனுதினமும் தேவாலயத்திலே தரித்திருந்து ஜெபித்தார்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது.